பொன்னி சீரியல்லைக்கான எபிசோடில் சுந்தரத்தோட அம்மா அப்பா வந்து மருமகளையும் பேத்தியும் கூட்டு வந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பக்கம் போகிறாங்க. இல்லைம்மா அவங்க எல்லாருமே ஊரில் இல்லை, கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பிரீத்தியும் வெண்ணிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுந்தரம் இப்படி பண்ணுவார நினைக்கவே இல்லை, அவர் எவ்வளோ அமைதியாக இருப்பார், இந்த வேலை பண்ணியிருக்காரு, அவர் பவானி அக்காவுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த பொன்னி தான் இதுக்கெல்லாம் காரணம், அவளை அத்தை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப டென்ஷனாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாராங்க, என் பொண்ணோட லைஃப் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவானியும் ஸ்கூலை விட்டு வந்துடுறாங்க. அவங்க வரைஞ்ச ட்ராயிங்கை எல்லாருக்குமே காட்டுறாங்க. அப்புறம் நான் அப்பா கிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாத்தா ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே சக்தி வந்து உங்கள் அப்பா வந்து இங்கே இல்லை, வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்கிட்ட சொல்லாமல் எப்படி எங்கள் அப்பா போனார், நல்லா ட்ராயிங் வரைஞ்சா எனக்கு சாக்லேட்டும் கேக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாரு. சிவானியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணை எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு தெரில அப்படின்ட்டு பவானி முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொன்னி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓலக்குடிசையிலேருந்து, அம்மா நான் பவானியோட அக்கா லைஃப் நல்லா இருக்கணும்னு தாம்மா நினச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது சக்தியும் வராங்க. நீ எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்க தெரியுமா, எங்கள் அக்கா ஒன்று அடிக்க கூட செஞ்சேன், ஆனால் நீ அவள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்ச, உன் குணம் யாருக்கும் வராது பொன்னி அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.